பேப்பர்ல 10 போலீஸ்கார பேர் இருக்கு, இவன் தலையை கொண்டு வரணும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ஏன் நாளே அப்படி உளறி கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அதுல மாட்டிட்டு நிறைய பேர் போற வரவங்களும் கேட்பா, தம்பி சட்டை கிடைச்சிருச்சா, தம்பி பேண்ட் கிடைச்சிருச்சா, கிடைச்சிருச்சியா. நான் அது 2 இயர்ஸா வந்து நிறைய பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஆனா அந்த ஒரு ஐகான் தான் இங்கேயே இருக்கு. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கண்டுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, அதான் என்னோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டே இல்லையா. நான் ஒரு படம் பார்க்குறேன்னு வைங்களேன், நான் சின்ன பிள்ளையில இருந்து அந்த படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இல்லை இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வேற சஜஷன் இருக்கும். ஆனால் என்னோட சஜஷன் எப்படி இருக்குன்னா, இதை இப்படி ஆல்ட்ரேட் பண்ணிருக்கலாமே, இது இந்த சீனை இப்படி கொண்டாந்துருக்கலாம், இது நல்லா இருந்திருக்கும், இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல போனால். இந்த டேரக்டர்கிட்ட இந்த ஒரு பீஸ் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன், இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த கேரக்டர்கிட்ட இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஒரு கேரக்டர்கிட்ட ஒன்று எடுத்துக்கிறேன், தவிர வந்து ஒரே கேரக்டர் இவங்க தான் இவங்க பண்ணால் எல்லாமே கரெக்ட் அப்படின்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணது, இல்லை பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து சினிமா. ஸோ அதை வந்து அப்படிலாம் சாதாரணமாக வெறும் சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அது நிறைய டீச்சிங் இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மன்னு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சினிமா தான் பார்த்துட்டே இருந்திருப்போம். இதுதான் நம்ம வந்து சினிமா. அந்த கொரோனா காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரளயமே உண்டாச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லாரும் எல்லா சினிமாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, வேர்ல்டு சினிமாலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்காக அது வரைக்கும் கொடுத்த டேரக்டர்ஸுக்கு அந்த ஸ்டஃப் கொடுத்துருந்தது கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டஃப் கொடுக்கவே முடியல. என்ன ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மட்டும் இந்த சீனுக்கு மட்டும் போகுது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதை கொஞ்சம் ஏதாவது பண்ணு அப்படின்றாங்க ப்ரொடக்ஷன். அப்படிங்கும் போதே அப்போ டேரக்டர் என்ன ஆகும், அந்த கிரியேட்டிவிட்டியை டவுன் பண்ணிட்டு வேற ஒன்று வைக்கும் போதே அங்கே வேற ஒன்று ஆயிரும். ஆனால் அது காசுலேருந்து பார்க்கும்போது அதுதான் உண்மை. அப்படி ஒன்று சொல்லுவாங்க, ஓகே எதுக்கு வெறும் 2 நிமிஷம் சீனுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும். ஆனால் அந்த படத்தோட கருவாயாக தான் இருக்கும். நமக்கு வந்து என்னென்னா அந்த மணி மைண்டோட பார்க்கறதுனால தான் அந்த சினிமா வந்து கரெக்டாக வெளியில் வரலன்றது தான் நிசப்தமான உண்மை. எனக்கு ஃப்ரேம் வைக்கவே கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் நான் 6'3", எனக்கு மேலே நான் ஒருத்தர் தலை நிமிர்ந்து பார்க்குறேன்றது. நைஸ் மீட் யூ. சேம் இயர் 6'7" ப்ரோ. நான் 6'6" இருக்கு. 6'6". என்னோட ஒரு 3 இன்ச் பெரியவர் நான் பார்த்ததுல ஹாப்பி. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். I feel it bro, I feel it. And before we get into the formal talk, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேஷுவலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணிக்கன்னு பர்சனலாக தெரியும். உங்களுக்கு என்னென்ன ஃபேஸ் பண்ணி நம்மனா வேற லெவலில் பிரச்சனை நிறையாவே எதிர்பார்த்துருக்கோம், நிறையா வந்திருக்கு. அதை பேசிக்காக நான் வந்து நானாலே அப்படி உளறி கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் மாட்டிட்டு நிறைய பேர் போகிற வரவங்களும் கேட்பா, தம்பி சட்டை கிடச்சிருச்சா, தம்பி பேண்ட் கிடச்சிருச்சியா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனாலே நான் 6 அடிக்கு மேலே ஒன்று ட்ராவலே பண்ண மாட்டாங்க, ஒரு கோவம் ஒன்று வரும். ட்ரெயினில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகேயுமே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அங்கே உள்ள வீடெலாம் ரொம்ப சின்னமாக இருக்கும். பாத்ரூம்ல வந்து எல்லாம் குனிஞ்சு அப்படி போயிட்டு அப்படி வர மாதிரி தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இதோட மலேசியா இன்னும் இதாக இருந்தது. நான் போய் பார்க்கும்போது பரவாயில்ல, சுற்றி அப்படி தான் இருக்கானுங்க அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே. அண்ட் இந்த ஹைட்டுன்றது ஒரு பக்கம் பெரிய அட்வான்டேஜும் கூட ப்ரோ. ஏன்னா எக்ஸாம்லலாம் எட்டி காப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லைங்க அப்படிலாம் இல்லையே. பாருங்க, நம்ம உட்காந்துருக்கும் போது நான் உங்களோட கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே சொல்கிறேன், எனக்குமே நான் எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், காஸ்டியூம்ஸ், பப்ளிக்காக நம்ம எங்கேனாலும் மாட்டிடுவோம், வகையாக மாட்டுவோம். நோட் பண்ணிடுவாட்டே அவனை புறா அவனு எந்த தப்பும் பண்ணவே முடியாது. ஸோ நோட்டபுளாகவே இருக்கும் எல்லா இடத்துலையும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே இல்லையா. எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக டிப்டாப்பாக இருக்க முடியுமா? எப்போயாவது ஒரு நாள் கிழிஞ்சிட்டு சொல்லலாம் போட்டுருமா, நம்மளை எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஐயோ அப்படின்னு நீயா நானால நீங்கள் பேசி அது ட்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்குமே உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது நீயா நானா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அதாங்க நிறையாவும் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேட்டர்னா, நான் அது 2 இயர்ஸாக வந்து நிறையா பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஆனால் அந்த ஒரு ஐகான் தான் இங்கேயே இருக்கு. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கண்டுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, அதுதானே என்னோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டே இல்லையா. ஸோ வந்து அது ஒரு பிரம்மாண்டமான மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். அது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தெரியப்பட்டோம், வெளியில் வந்து தெரிய வரும்போது அந்த ஒரு ஃபேமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டாடணும்னு நினச்சேன். அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பாசிட்டிவ் ஏதாவது? ஆமாம், கொஞ்சம் முடிஞ்ச அளவு. ஸோ வந்து நம்ம பேசிக்காக ஒரு வீடியோ இது போடுறதுனாலும் அதில் வந்து பேக் கமெண்ட்ஸ் அவ்வளோ வரவே வராது. ஸோ வந்து நம்ம யாரையும் வந்து ஹார்ம் பண்ணுறதோ ரொம்ப ஹர்ட் பண்ணுறதோ இருக்கவே இருக்காது. சும்மா ஜாலியாக ரேண்டமாக அப்படி போடுறதுனால அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட்னு சொல்லிட முடியாது.
அதை கருத்து கொண்டு வர்ற மொமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தது. ஆமாம். அண்ட் சினிமாவில் ஆசை அப்படிங்கும்போது அது சும்மா நான் ஆசைப்பட்டேன், நான் அந்த இடத்துல போய் வேலைக்கு சேரணும் அப்படின்றத தாண்டி அது பற்றின நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக போய் படிக்கிறது அப்படின்றது, அதுவும் அப்ராட் போய் படிக்கிறது அப்படின்றது லவ் டுவர்ட்ஸ் சினிமா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். சும்மா லேமா ஒரு ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட்டாக நானும் படம் பண்ணுறேன் டைரக்டராக அப்படி இருந்தால் நடக்காது. அப்சல்யூட் பேஷனோ லவ் டுவர்ட்ஸ் சினிமானா தான் முடியும். ஸோ எப்படி சினிமாவில் மேலே காதல் வந்தது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களாம் இருக்கும்போது வீடியோ எடுத்து தெரியும்ல, அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட கேமராலாம் இருக்கும், அதை எடுத்து படம்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு ஒரு 2010 சம்திங்ல தான். அப்போதைக்கே வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் வீட்டில் உள்ளவங்க தான் கேட்கல, தமிழ் கலாச்சாரம் படி நீ இன்ஜினியரிங்கே படி அப்படின்னு. ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஆமாம், இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன கம்ப்யூட்டர் தான். நைஸ் டு மீட் யூங்க. ஐடி. அப்படியா? கோடிங்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு பாடி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னாலுமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இடத்துல அதுக்கப்புறம் நீங்க இங்கே போவா. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார்? இன்ஜினியரிங் நீயும் பண்ண. அது மாதிரி வந்து நான் இன்ஜினியரிங் தான் பண்ணேன், எங்கள் ஊர்லேயே பண்ணேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், அம்மா இது வந்து சரியா நம்ம வந்து சினி ஃபீல்டுக்கே போகிறேன். ஏன்னா நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு சினிமா இதுதான் இருந்தது. ஏன்னா அந்த காலேஜ் முடிச்ச டயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சம்திங் அங்கே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துச்சு. ஐ மீன் காலேஜ் சிம்போசியம் நடந்துச்சு. அதில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். கிட்டத்தட்ட பயங்கரமாக அப்போதைக்கெல்லாம் ஓகே அதுதானே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முதல் படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே நம்மளுக்கு ஒரு சுற்றி இருக்கவங்களாம் ஒரு இது கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுத்த ஒரு விஷயம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவுக்குள்ளே போயிட்டு நிறையா நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பப்பட்ட டேரக்டர் இருக்கு அப்படின்னு கோபிநாத், அவங்கள்ட்ட தான் நான் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக வேற ஆகுது. ஸோ வந்து அதில் முழுசாக ஒர்க் பண்ண முடியல, ஆனால் 90% கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ வந்து அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா முகத்தில் இருந்து யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணி கிட்டத்தட்ட என்னோட பாய்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க இங்கே வந்து. யூடியூப் சேனல்லாம் வந்து ஒரு 5 பேர்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்காங்க சென்னையில். அவங்களோடலாம் வச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாத சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி ஓகே இதை விட நமக்கு, ஏன்னா நான் விஸ்காம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ வந்து எனக்கு பேசிக்காக நாலேஜ்லாம் வந்து பேசிக் நாலேஜ் இருக்கும், பட் டெக்னிக்கலாக உள்ளே போய் அவ்வளோவா தெரியாது. ஸோ இன்னும் நிறையா படிக்கலாம்னா இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஃபோலியோடு நான் வந்து யூகே ட்ராவல் பண்ணேன். அங்கே போய் நம்ம பண்ணேன் அப்படின்னா அது பயங்கரம். அவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்த மாதம் கிராஜுவேஷன் வேறு ஒரே ஜாலி பண்ணலாம். ஆல்ரெடி சினிமாவுக்கு தேவையான கோர் தானே படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் தான். ஏன்னா இன்ஜினியரிங் இது அப்படியா? இன்ஜினியரிங் படிச்சு அம்பிட்டு போயிட்டு மீடியாலையும் சினிமாலையும் தான் இருக்காங்க. அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அது படிச்சுட்டு இப்போ சினிமா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க யூகேல? இப்போ ஸோ மீடியா தான் அதிகமாக. ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கிங் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஃபிலிம் மேக்கிங் தான். நம்ம எப்படி அங்கே நடக்கும்னா, நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தனோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதையே அப்கிரேட்டட் வெர்ஷன்ல நீ ப்ராஜெக்ட் பண்ண என்ன யாரை சும்மா பண்ணிட்டு தெரிஞ்சதாலும் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி ஜாலியாக இருக்கே அப்படின்னு ரொம்ப இன்னும் ஜாலியாக தான் பண்ணது. ஸோ அந்த 1 இயர் போனதே தெரில, நல்லாவே பிரம்மாண்டமாக இருந்தது. நிறைய டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கோபிநாத் சார் மீட் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், ஆமாம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று பண்ணோம். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வீடியோ பார்த்துட்டேன்னா போதுமா, நான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுமா, நான் அதை படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு வாதம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் டாரண்டினோ சொல்கிறதுமே அதான். நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல்ஸ் போனதில்லை, பட் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், அதான் படங்கள் பண்ணேன். ஸோ கில் பில், பல்ப் ஃபிக்ஷன் மாதிரியான படங்களும் வந்துருக்கு. ஸோ 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ படம் பண்ணுறதும் ஃபிலிம் மேக்கிங்க்கு படிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க? இப்போது படித்தாலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பிரதர். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நான் ஒரு படம் பார்க்குறேன்னு வைங்களேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இல்லை இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வேறு சஜஷன் இருக்கும். ஆனால் என்னோட சஜஷன் எப்படி இருக்கும்னா, இதை இப்படி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கலாமே, இது இந்த சீனை இப்படி கொண்டாந்துருக்கலாம், இது நல்லா இருந்திருக்கும், இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல போனால். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு உலகம் இருக்கும்ல, சினிமா உலகம். அந்த உலகம் வந்து ப்ராக்டிக்கல் உலகம் கிடையாது. நான் வந்து பயங்கரம் இமேஜின் பண்ணி ஓகே இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ள ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்ம பசங்களுக்குள்ள ஓகே 4-5 பேர் பையன் இருக்கான், இந்த பையன் இருக்கான், ஓகே வாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது அது வேற. உள்ள ஃபீல்டுக்குள்ள இறங்கி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபீல்டு ஒர்க் வேறையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த பேசிக் நாலேஜை தாண்டி, ஏன்னா சினிமாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஸ்காம் படிச்சவங்க கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்க தான். ஸோ அதுக்கு தாண்டி படிக்கிறதுன்னு போகும்போது அது இன்னும் வேற லெவலில் இருக்குது. அதை இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சுட்டு என்னால் அதை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. எங்கள் ப்ரொஃபஸர் கூட சொல்லுவார், ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடிக்குள்ள ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து
அது என்னால் ஒரு ட்ராவலே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நோட்ஸ், ஒரு ரெக்குயர்மெண்ட், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இந்த டீடைலிங்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட்டிங் ஃபேஸ், ரைட்டிங்கில் உள்ளது, டெவலப்பிங், அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கணும்னு சொல்லிடுறேன், இனிமேல் பிரவீன் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஸோ வந்து அத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டுருவேன், மித்ததெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கில் நான் பார்த்துக்குறேன். மித்த உள்ளதெல்லாம் நான் திணறுவேன். அப்போதைக்கு சொல்லுவார், சரி ஓகே நீ பொறுமையாக அடுத்து பார்த்துக்குறோம். ஸோ வந்து ஃபீல்டு ஒர்க் வேறு, இது வேறு. ஆனால் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சினிமா பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு he is my inspiration. ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும். நிறையா சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்டால் வந்து உங்களோட ஃபேவரட் டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு டேரக்டர், என்னோட ஃபேவரட் ஹீரோயின் கேட்டால் இவங்க தான் என்னோட ஃபேவரட். அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதைக்களமே ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஓகேவா? இந்த டேரக்டர்கிட்ட தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. இந்த டேரக்டர்கிட்ட இந்த ஒரு பீஸ் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன், இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த கேரக்டர்கிட்ட இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர்கிட்டே ஒன்று எடுத்துக்கணுமே தவிர வந்து ஒரே கேரக்டர் இவங்க பண்ணால் எல்லாமே கரெக்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ளாப்பும் எடுத்துருக்காங்க, ஹிட்டும் கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆள்கிட்டையும் ஒரு யூனிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன் தவிர எனக்கு வந்து தனிப்பட்ட கருத்தில் வந்து இவங்க வந்து ஃபேவரட், இவங்க தான் என்னோட குறிக்கோள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று எடுத்துப்பேன். ஆமாம், அந்த மாதிரி. எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் கேட்குறேன். இதுலேருந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் பையிலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு டேக்கவே இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் சினிமா எப்படி பார்க்குறீங்கன்றதுக்காக தான் அது. ஒரு 2-3 டேரக்டர்ஸ் பேர் சொல்கிறோம். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒர்க் கல்ச்சர், ஆர்ட் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் மேனன் சார். அந்த விஷனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற விஷயம். ஓகே, ஒரு சீன் தான் இயல்பாக காட்டணும். அது வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வேற யாரையும் அவங்களை தவிர வேற சொன்னாலும் பூமர் ஆயிடும். ஓகேவா? பயங்கர பூமர் ஆயிடும். இல்லை அப்படின்னா வந்து பயங்கர அக்யூசேஷன் மாதிரி ஆயிடும். ஆனால் அவங்க சொல்லும் போது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அவங்க சொன்னால் இந்த விஷயத்த கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது கௌதம் மேனன் சார்லாம் வந்து வேற லெவல். அந்த ஒரு விஷயத்துல கரெக்டாக பர்டிகுலராக எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல தெரியல, பட் பேசிக்காக நான் சொல்கிறேன். ஆமாம். மணிரத்னம் சார். தமிழ் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக டயலாக் இருக்கும்ல. ஓகேவா? நம்ம வசனங்கள் அடிச்சு பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த கதையை சொல்லுவோம். ஒரு ஃப்ரேம், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கதை சொல்லும். ஓகேவா? நீங்கள் அந்த ஃப்ரேமில் வந்து கதை சொல்லும். நிறைய சீன்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். சொல்லப்போனால் அவங்களோட படமெல்லாம் வந்து ஒரு புக்கு தான், படிக்கலாம். ஒரு படத்தை எடுத்து வச்சு ஓகே இந்த சீன் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கான்னு ஒரு சீனையும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லப்போனால் நிறைய சீன்ஸ் இருக்குது அந்த காலத்தில் மூவிலேருந்து இப்போ வரைக்குமே. மறுபடியும் பாருங்களேன், அது எனக்கு சொல்ல தெரில. ஒரு கார் போயிட்டுருக்கும், அந்த படம் கூட எனக்கு சரியாக தெரில. அந்த கார் போயிட்டுருக்கும், கிட்டத்தட்ட டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த கார் வந்து நடு ரோட்டில் போயிட்டுருக்கும். ஹீரோயின் கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த கோட்டுக்கு நடுவில் கார் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமில் தெரியும் நீ வந்து பிரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வேற இதில் இருக்கீங்க, வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் அவங்களை பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படிங்கிறத சொல்லலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃப்ரேமில் ஓகே இதான் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் அப்படிங்கிறத தமிழ் சினிமாலே குறைச்சி கொண்டாந்த ஒரே ஒரு பர்சன்னா அவங்க மட்டும். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், விஷுவலில் கதை சொல்கிறது. அண்ட் ஃபைனலாக இவர் கோபி நயனார் சார், நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கோபி நயனார் சார் அவங்களாம் வந்து ஸ்கிரிப்டில் வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்னன்னா ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவிக்கு வந்து பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே இருந்தேன். கதை அந்த ஹிண்ட் கொடுத்துட்டு ஒருத்தவங்க கதை சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, ஓகே இந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ தான் ஹிண்ட் இருக்கும். இந்த 2 பேர் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எது பேசுவாங்க, யாரை வந்து இவங்க யார், இவங்க எந்த சூழ்நிலையில் இருந்திருக்காங்க, இவங்க எந்த சூழ்நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து நீனா கிரியேட் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு கதை சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிற கதை களம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு தனிப்பட்ட இருக்கலாம். அந்த மாதிரி கான்வர்சேஷன் மட்டுமே. ஸோ வந்து அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட டீடைலிங், அவ்வளோ டீட்டெயில் அவங்களுக்கு வந்து தெரியும். பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கதைக்களத்தை உருவாக்குறது இல்லையா, பேசிஸ் நமக்கான கதைன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை வந்து அவங்க எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமான கிளவரான ஒரு பர்சன். சாதாரண லேமேனின் தொடக்கூடிய ஒரு கதை. எல்லாரையுமே உங்களுடைய பயோலையுமே பார்க்க ஒரு விஷயம் என்னன்னா, காரைக்குடி டு லண்டன் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையனுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அதை கனவு கண்டுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு போய் படிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது டாக் அபவுட் உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் இந்த டிராவல் அண்ட் டிரான்சிஷன். இவ்வளோ தூரம் போய் இங்கெல்லாம் படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாது. ஏன்னா ஃபீஸ் கட்டி நான் வந்து லோன் எடுத்து தான் போயிருந்தேன். ஓகே, ஃபுல் பேமெண்ட்ல கட்டி அந்த மாதிரிலாம் போகலை. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷனேட்டட் தாட் தான் வந்து.
ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது தான் வந்து சொல்லப்போனால் இதுக்குன்னு நான் வந்து மெனக்கெட்டு அப்படிலாம் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல. காலப்போக்கில் அது நடந்தது தான். ஏன்னா சினிமா இன்ஜினியரிங் முடிச்சு சினிமா போவேன்னு நினச்சி பார்க்கல. சினிமா முடிச்சுட்டு அடுத்து நான் இதுக்கு யூகே போவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. சுத்தமாக அங்கே போனோன்னா அங்கே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் எல்லாமே. அப்போ படம் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்காதீங்க, நடக்கும். அப்போ நடக்கும். நினைக்காதீங்க படம் பண்ணணும்னு. ஸோ வந்து அதுவுமே அப்படிதான். இதுல வந்து நான் பிளானிங்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டோரி பவுண்டட் இருந்ததெல்லாம் போயிட்டே தான் இருக்கு. பண்ணுவேன், ஆனால் எப்போ பண்ணுவேன்னு தெரியாது. பண்ணுவேன், அது வாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும், காலங்கள் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியஸாக மாறுறது என்னன்னா, எனக்கு ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் சம்மந்தமாக இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும். எனக்கு ஃபிலிம்ஸ் ஆர் எவ்ரி திங் ஃபார் மீ. அப்படிங்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வெர்சடைலான ஒரு டைரக்டராக இருக்கணுன்றது எல்லாரோட கனவு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது என்ன ஜான்ரால இருக்கும்? என்ன மாதிரி? சைஃபை தான். சைஃபை தான், ஆமாம். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, இந்த உலகத்தில் முக்கால்வாசி கதையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த கதையை நீங்கள் எப்படி ஒரு ஸ்க்ரீன் பில்ல காட்ட போறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னா அது ரொம்ப இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்டஃப் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற கதைகளத்தை வேற விதமாக எப்படி காட்டலாம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி காட்டலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அப்படி வந்து நான் சைஃபை தான் வந்து கிளிக் பண்ணது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சைஃபை மூவிஸ் தான். எந்த படத்தோட டேரக்டர் நேமும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஹாலிவுட் மூவி, ஹாலிவுட் கேரக்டரோட எந்த ஒரு பேர் எதுவுமே தெரியாது, வீட்லையுமே தெரியாது. ஆனால் எல்லா சீனுமே மெமரியில் இருக்கும். அதான் என்னோட மேட்டர். சரி, இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. இது தெரியலையே, நானும் அந்த படம் பார்த்துட்டு தெரியும். அந்த அதுக்கப்புறம் உள்ள அந்த கேரக்டர், அந்த ஹீரோ பேர் எனக்கு தெரியாது, அந்த இதில் க்ரூ பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஆனால் அதில் உள்ள டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க பிரித்து பார்க்கும்போது எல்லாம் ஓரளவு கிளியராக தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சைஃபை தான். ஸோ இனிமேல் எடுத்தாலும் நான் சைஃபை தான் எடுப்பேன். சைஃபையான பவுண்ட் ரெடியாக இருக்கா உங்களுக்கு? 90% ரெடி ஆயிடுச்சு. பிச்சிங் டிஸ்கஷன்ஸ். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருக்கு. ஆமாம். அண்ட் திரும்ப அந்த நீனா விஷயத்தையும் கொஞ்சம் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல லவ் செட் ஆகல அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லியிருந்தீங்க. 250 தங்கச்சி அப்படின்றது. ஐயோ, பொண்ணுங்க ப்ரோ ஜோன் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், பையன் சிஸ் ஜோன் பண்றது கேள்விப்பட்டிருக்கேன். வாட் யூ ஹவ் டன் இஸ் எ ரெவல்யூஷன். உடைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வேறங்க. அதுக்கு முன்னாடி லைஃப்க்கு முன்னாடி நடந்தது வேற, எவனுமே கண்டுக்கல. இப்பயும் கண்டுக்கலாம் ஆகிற, இப்பயுமே வந்து சொல்லப்போனால் அதுக்கு தான் காரணம். நம்ம வந்து அதுக்கு நம்ம போகலை, நம்ம வந்து வழி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலாக இந்த இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக டைம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்கு என்னால் போகவே முடியல. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால நானும் போகல. கொஞ்ச நேரம் குட் மார்னிங் சொல்லணும்னா கூட கடுப்பாயிருவாங்க, என்ன குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயும் இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த விஷயம் சொல்லிட்டீங்க, லவ் வந்து நான் போக மாட்டேன். இங்கே பேசும்போது தெரியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட்டாக தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுது இல்லையா நம்ம கூட பேசும்போது. அது கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது அங்கே கொஞ்சம் ஷை டைப்னு சொல்லியிருக்கும் போது அது எதனால அந்த ஒரு இன்ட்ரோவர்ட் வருது? படிக்கிறதுனாலே நம்ம கேர்ள்ஸ்கிட்ட பேசாதனால, பழகாதனால? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த சூழ்நிலை தாங்க. எங்கே இருந்து நம்ம வந்து ஒன்று இருக்குல்ல. சிம்பிளாக சொல்லப்போனால் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து கிளாஸில் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பனிஷ்மெண்ட்டே 2 கேர்ள்ஸ்க்கு நடுவில் உட்கார்றது தான். அது பனிஷ்மெண்ட். அப்ப நினைச்சு பாருங்க, எனக்கு அதெல்லாம் வந்து அப்படியே குற்ற உணர்ச்சியா இருக்கு, அப்படி பண்ணிட்டாங்க நம்மள. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்ததுதான். ஸோ அப்படி இப்ப கொடுங்க சார் அந்த பனிஷ்மெண்ட். ஆமா, இப்ப கொடுங்க சார் அந்த பனிஷ்மெண்ட். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்டே அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்மளோட கேரக்டர்லாம் அப்படி இருக்கும். என் கிளாஸ்லையும் சரி, பொதுவாகவே எங்கள் ஸ்கூலில் அந்த ஒரு சரௌண்டிங் இருக்கிறதுனால என் கிளாஸ்லையுமே அப்படி தான் இருப்பாங்க பாதி பசங்க. அப்படியும் 1-2 கிரிமினலாக இருந்துச்சு, அது வேறு விஷயம். அது ஆனால் வந்து பேசிக்காக அப்படி இருக்கிறதுனால நான் 10th எனக்கு கேர்ள்ஸில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களே 12th இருக்கும்போது உள்ளவங்க தான் கொஞ்சம் ஓகே இப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருப்போம்னு. ஆமாம், அதனாலே அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு செக்ஷனில் வச்சுருவாங்க. ஓகே நல்லா படிக்கலையா நீ எல்லாம் ஒரு செக்ஷனில், அதில் கேர்ள்ஸே இருக்காது. படிக்கிறது வேணால் கோயில் செக்ஷன் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கேர்ள்ஸே இருக்காது. நாங்கள் மட்டுமே இருந்ததுனாலே வந்து அவ்வளோவா டச்சே இல்லை. ஏன்னா நான் சொல்றேன், எனக்கு காஸ்டியூம் வாங்குறது கஷ்டம்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்க பிடிக்கிறீங்க அதெல்லாம் சொல்லி அந்த கடையில் நான் வாங்கிக்குவேன். அட எங்கப்பா காஸ்டியூமே இல்லைப்பா, நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பாதி இதுல வந்து ஒரே காஸ்டியூம் தான் போட்டுட்டு இருப்பேன். இதுவுமே இந்த பேண்ட்டுமே இருக்குல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு. ரீல் பண்ணிட்டீங்க. ஆமா, இதையே வச்சு நான் கிட்டத்தட்ட துபாய் ஃபுல்லா நான் இந்த பேண்ட் தான் போட்டு வந்துருப்பேன். நீங்க அந்த துரி ஃபுல்லாவே அதான் இருக்கு. மாமாலாம் திட்டா, என்ன நீ ஒரே பேண்ட் போட்டுருக்கு, ஒரு பேண்ட் தான் இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி 2-3 பேண்ட்ஸ் தான் இருக்கு. அதுவுமே ரொம்ப ரேரா துபாய் ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரே ஒரு மால்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ரமீஸ் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரமேஷ் இது இல்லை, துபாயில். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் பீப்புளெலாம் இங்கே தான் வாங்குவாங்க. அவங்க தான் ஹைட்டு ஜைஜாண்டிக்காக இருப்பாங்க அவருக்கு. இங்கே வந்து வாங்குவாங்க.
அங்கே வந்து ஒரு 2 பேண்ட் கிடச்சிச்சு, பரவாயில்ல கிடச்சிருச்சு, மற்றபடி தச்சு தானே ஆகணும். அதுவுமே பூமர் மாதிரி இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் பேசிக் அவ்வளோதான். நீ இதில் ஏதாவது சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒன்று தான் காமிச்சிருக்க நீ அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். இவ்வளோ நாள் யூகேல இருந்த வரைக்கும் நான் இங்கேருக்குள்ள ஒரு ஸ்டோர் இருக்கு, பிக் சைஸில் வந்து கிடைக்கிறது. அந்த 2 பேண்ட் தான் 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டேனே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரீம்லைண்டாக ஸ்டீரியோடைப்பிக்கான ஒரு கேள்வி. ஒவ்வொருத்தரோட விஷன் டுவர்ட்ஸ் சினிமான்றது வேற வேறையாக இருக்கும். உங்களுக்கு சினிமான்னு என்னன்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க, எனக்கு சினிமானா வேற ஒரு பதில் இருக்கும். ஸோ இந்த பதிலை வந்து யாருக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் சினிமா கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கும் கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சினிமா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு பிடிக்கும்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து எப்படின்னா ஒரு டைம் பாஸை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். நான் என்னோட கேரக்டரை பில்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா. நான் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, அழிஞ்சு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணது, இல்லை பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து சினிமா தான். ஸோ அதை வந்து அப்படிலாம் சாதாரணமாக வெறும் சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அது நிறையா டீச்சிங் இருக்குது. ஸோ வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. இப்போ இந்த அனிமேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைனா ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த கார்ட்டூனுக்குமே. இது வந்து அந்த மக்கள் ஜப்பான் குண்டு போட்டதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 வந்து அந்த குண்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மக்கள்லாம் டவுன் ஆயிடுவாங்க இங்கே ஜப்பானில். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, ஏன்னா மறந்து போச்சு, நிறைய விஷயம் மறந்துடாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ வந்து சினிமா வந்து நிறையா கற்றுக் கொடுக்கும் லைஃப்பில். அண்ட் ஒரு கிரிட்டிக்காக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கிரிட்டிக்னா இன்னைக்கு தமிழ் சினிமா போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். விஎஃப்எக்ஸ் டீம் நம்ம சென்னையிலே இருக்குது இப்போது. ஸோ முதல்ல இன்னொரு டீம் கிட்ட ஃபாரினுக்கு அனுப்பி வாங்குறதுன்றளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 100 crore கிளப்லாம் மலையாளம்னே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸுமே 100 crore கிளப் பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மக்களோட ஐடியாலஜியுமே வளர்ந்துருக்கு. குட் சினிமா, குட் கான்டென்ட் இன்னைக்கும் வரவே இருக்கிறாங்க. ஹவு ஹெல்தி திஸ் இஸ் ஆஸ் எ கிரிட்டிக்கல்? அது வந்து பேசிக்காக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னுன்னு சொல்லாங்க. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மன்னு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சினிமா தான் பார்த்துட்டே இருந்திருப்போம். இதுதான் நம்ம வந்து சினிமா அப்படின்னு. அந்த கொரோனா காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரளயமே உண்டாச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லாரும் எல்லா சினிமாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, வேர்ல்டு சினிமாலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்காக அது வரைக்கும் கொடுத்த டேரக்டர்ஸுக்கு அந்த ஸ்டஃப் கொடுத்துருந்ததுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டஃப் கொடுக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே வேர்ல்டு நாலேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டாங்க, பயங்கர அப்டேட் ஆகிட்டாங்க. டேரக்டர்ஸ்னால முடியல, அவங்களே அங்கங்கே இருந்து தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தது, இன்ஸ்பிரேஷன் அதை தான் எடுத்துக்கிட்டு. ஆனால் பிடிச்சானுங்க அதுக்கப்புறம். இதுவா சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிக்கிறது, இது இந்த படம் அந்த படம். இப்போ கோர்ட்டுமே ஜெமினி மேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ இருந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நாலேஜ்ன்ற ஒன்று பண்ணது. வெப் சீரிஸ்ல இருந்து என்னென்னமோ வந்து அடுத்து வந்து பில்ட் ஆனதே அந்த ஒரு விஷயம் தான். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு வர்றதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் கொஞ்சம் ப்ராப்ளமே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து மொத்த சினிமா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் 1 கோடின்னு வச்சுக்கிறீங்களே, ஒரு மொத்த சினிமா 1 கோடினா அந்த வரிசையில் வரும்போது இந்த இடத்துக்கிட்ட ஒரு கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் தேவைப்படுது கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் அப்படின்னு. அந்த இடத்துக்கிட்ட மட்டும் 20 லட்ச ரூபா ஆகும். ஓகேவா? அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன 1 கோடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மட்டும் இந்த சீனுக்கு மட்டும் போகுது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதை கொஞ்சம் ஏதாவது பண்ணு அப்படின்றாங்க ப்ரொடக்ஷன் டீம். அப்படிங்கும் போதே அப்போ டேரக்டர் என்ன ஆகும், அந்த கிரியேட்டிவிட்டியை டவுன் பண்ணிட்டு வேற ஒன்று வைக்கும் போதே அங்கே வேற ஒன்று ஆயிரும். ஆனால் அது காசுலேருந்து பார்க்கும்போது அதுதான் உண்மை. அப்படி ஒன்று சொல்லுவாங்க, ஓகே எதுக்கு வெறும் 2 நிமிஷம் சீனுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், ஆனால் அந்த படத்தோட கருவாயாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அந்த அமௌண்ட் வைஸ் பார்க்கறதுனால மட்டும்தான் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் கொஞ்சம் கம்மி. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஹாலிவுட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொக்க படமாக இருக்கும், கிராஃபிக்ஸ் வேற லெவல் பண்ணி எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்க, அதுக்கேற்ற ரெவன்யூ எடுப்பாங்க. நமக்கு வந்து என்னென்னா அந்த மணி மைண்டோட பார்க்கறதுனால தான் அந்த சினிமா வந்து கரெக்டாக வெளியில் வரலன்றது தான் நிசப்தமான உண்மை. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க கதைக்கு, நம்மள்ட்ட இருக்க கிரியேட்டிவிட்டிக்கு எங்கேயோ கொண்டு போகலாம், தமிழ் சினிமா வந்து வேற லெவலில் கொண்டு போகலாம். ஆனால் வந்து நமக்கான அந்த ஃபண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் தெரியுதுன்னா, டெனட் படத்தில் ஒரு ஃப்ளைட்டை வெடிக்கிற சீன் ஒன்று வரும். அது விஎஃப்எக்ஸாக ரியாலிட்டியாக கொண்டு போய் ஃப்ளைட் அடிக்கிறோம், என்னையா சொல்கிறேன், விஎஃப்எக்ஸ் காசு அதிகம், அதுக்கு நான் ரியல் ஃப்ளைட் அடிக்கிறது கம்மின்ட்டு ஒரிஜினல் ஃப்ளைட் வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏற்பட்டீங்க எஃபர்ட். அவர் வேறங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரியாலிட்டியாக காமிக்கணும்னு நினைப்பார். ரொம்ப அந்த
ஒரு பாயிண்ட் ஒரு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். பாயிண்ட்ஸுன்றதை தாண்டி அந்த ஹோம்ஒர்க்ன்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு படத்துக்கும் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சிருப்பாரு. இந்த படத்துல டெனட்ல மட்டும் 32 பாயிண்ட்டோ 28 பாயிண்ட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவர்லாம் ஹை ரேஞ்ச். எதா இருந்தாலும் ரியாலிட்டியா எப்படி நீ ரியாலிட்டியா எடுப்ப எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுல இன்னொரு இது என்னன்னா அவரே நேரில் பார்த்துருக்கேன் போய். அவரே போய் ஆமா கிறிஸ்டோபர் நோலனை போய் பார்த்துட்டு வந்தேன். இங்கே வந்திருந்தாப்புல லண்டன். சொல்லப்போனால் அதுதான் நம்ம லைஃப்லேயே வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். வேர்ல்டு கிட்டத்தட்ட நம்பர் 1 டைரக்டர் மாதிரி தான் சொல்லிக்கலாம். ஏன்னா மற்றவங்கள சண்டைக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே நேரில் பார்த்து அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்ற பெரிய விஷயம் இல்லை. ஸோ வந்து அது என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ லவ் டு ஹியர் இட். ஏன்னா நோலன் சார் பார்க்கும்போது என்ன பேசுனீங்க, என்ன சொன்னாங்க? ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மூவி ப்ரொமோஷன் நடக்கும். ஓகேவா, இங்கே வந்து ரெட் கார்பெட் மூவி ப்ரொமோஷன் நடக்கும். ஓப்பன் ஹைமர் வந்து ரிலீஸ் ஆக போது. நான் முன்னாடி நாள் வந்து பார்பிக்கு உள்ளது வந்து ரிலீஸ் ஆகும். ரெண்டும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேசிக் வந்து காலையில் 4 மணிக்கு வந்து காலங்காத்தால 4 மணிக்கு தான் வந்து அந்த டிக்கெட் கொடுப்பாங்க, டோக்கன். அந்த ஊர்லேயும் 4 மணிக்கு தான் டிக்கெட். 4 மணி, காலையில் 4 மணி. அந்த டோக்கன் வந்து என்னன்னா ரெட் கார்பெட்டுக்கு உள்ளது. ஈவினிங் 5 மணிக்கு நடக்க போகிறதுக்கு காலையில் கொடுப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க, கட்டிடுவாங்க. கட்டினா எடுக்க முடியாது. ஏன்னா அதை கொண்டு போய் வெளியில் வாங்கி வித்துட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து ரியல் ஃபேன்ஸ் அவங்க மட்டும் தான் இங்கே வர முடியும். ஏன்னா 4 மணிக்கெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். சும்மாவே மைனஸில் இருக்கும், அது இன்னும் டீப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், பார்பினா நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஹைமர் சொல்லி ஒரு பர்சன்ட்டை கேட்டேன். டாம் க்ரூஸோட படம் அதெல்லாம் வருது. ஸோ வந்து டாம் க்ரூஸோட படத்துக்கு அவர் போயிருந்தாரு. இந்த அவர்கிட்ட பிடிச்சி நான் எப்படியாவது போய் பார்த்தே ஆகணும் தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரி அப்புறம் 4 மணிக்கெல்லாம் போயிருங்க, 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் வாங்கிருங்க. நான் காலையில் பஸ் விட்டு இறங்கி வெளில வந்துட்டு மேப் எடுத்து பார்க்குறேன், ஒருத்தர் ஃபோனை பறிச்சுட்டு ஓடிட்டான். என் ஃபோனை வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த சைக்கிளிங் பண்ணுவானுங்களே ஃபோனை பறிக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய குரூப்ஸ் இருக்கும். காலங்காத்தால 5 மணிக்கு பறிச்சுட்டு போயிட்டான். டப்புன்னு விரட்டி போய் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் 2 ஃபோனை தூக்கி வீசிட்டான். 2 ஃபோனை ஐயோ ஃபோனை வீசிட்டான். ஆமா, இன்னும் 2 ஃபோனை வீசுறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன். அப்படி டேய் உங்ககிட்ட போன பரிசு தான் என்கிட்ட வந்தானாடா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து பயங்கரம் ஃபோனை பறிப்பாங்க. ஓகேவா, போன பரிசு விட்டுறோம். ஏன்னா அவங்கலாம் வந்து கத்தி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. குத்துனாலும் போலீஸ் நம்மளை தான் கேட்கும், நீ எதுக்கு உன்னை குத்திட்டா பத்தியா அப்படின்னு. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கணும். அப்புறம் போய் நான் விரட்டி பிடிச்சதே மிகப்பெரிய தப்பு. ஆனால் வந்து பிடிச்சி ஃபோன்லாம் பறிச்சுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் அதுல இருந்து 3 டைப் போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு எப்படி இப்படி ஃபோனை பறிச்சுட்டு போன மட்டும் இருக்கிறதே ஒரு ஃபோன் எப்படி போயிருங்க அவனு சரின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கிளம்பி நான் அந்த தேட்டருக்குள்ள போறேன். டிக்கெட் முடிஞ்சுப்பா, டிக்கெட்லாம் கிடையாது, நேற்றே கொடுத்துட்டோம். நேற்று கொடுத்துட்டியா, 4 மணிக்கு தானே கொடுக்கணும், அதானே ரூல்ஸ் அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் முடியாது, நேற்று கொடுத்துட்டேன், கிளம்பு அப்படின்னு. எனக்கெல்லாம் வந்து பயங்கர வெக்ஸு. ஏன்னா எப்படியாவது பார்த்தாகணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். சொல்லப்போனால் லண்டனுக்குள்ளேயும் இல்லை, நான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தாலும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே கேட்டேன் அவர்கிட்ட, சரி இப்போ எப்படியா தூரத்தில் இருந்தேயாவது அவரை பார்க்கணும், எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பர்கர் கிங் அங்கே இருக்குது, நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் அப்படின்னாரு. சரி அங்கேருந்து பார்த்தா கிளியராக இருக்கும். நான் போய் காலையிலே உட்காந்துட்டோம். சரி ஓகே நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வரும்ல அப்போதைக்கு பார்ப்போம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் கிங்கில் வெயிட் பண்ணும்போதே அந்த போர்டு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. என்னன்னா வந்து எப்படியாவது இவன்ட்டாவது ஒரு டிக்கெட்டாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், சும்மா கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வெளியில் போய் அலைஞ்சிருந்து. ஏன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம், ஏதாவது எழுதுவோம்னு சொல்லி ஒரு பேனாலாம் வாங்கிட்டு ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். anyone have extra ticket please give me அப்படின்னு சொல்லி எழுதிட்டு. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து போர்டை வச்சுட்டு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு பரவாயில்ல நிற்போம், இது லைஃப்பில் 1 டைம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பார்க் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக நடந்துகிட்டே தெரியும். எல்லாரும் கேட்குறாங்க உனக்கு உண்மையிலே டிக்கெட் வேணும் ஆசைப்படுறியா அப்படின்னு. ஆமாங்க, ஆனால் இல்லையே அப்படின்ட்டு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பிச்சைக்கார மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போவாங்க. அதில் எங்களை மாதிரி ஒரு காலில் வந்தவங்கலாம் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. பாதி பேர், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஏமாந்துருப்பாங்க. அவங்களாம் என்னை பார்த்து சிரிச்சு போயிருக்கா, நீ வாங்கவே முடியாது, 300 டிக்கெட்னா அவங்க 300 டிக்கெட் தான், வாய்ப்பே இல்லை அதுக்கு மேலே கொடுக்க. சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்பிளேலாம் செட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இருக்கோம். வர்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. அப்போதைக்கு அந்த இதில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அது எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் காமிச்சிட்டு இருக்கேன், சார் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க சார் அப்படின்னு. சரின்னு சொல்லி கொஞ்சம் வச்சு அங்கே உள்ள வாட்ச்மேன்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு ஆள் என்னை கூப்பிட்டாருங்கவா. அப்புறம் இன்னொரு வாட்ச்மேன்ட்டை காமிச்சார். இன்னொரு வாட்ச்மேன் அப்படியே உள்ளே போய் தேட்டருக்குள்ள போயிட்டோம். வந்தோடனே போட பிடுங்கினாரு. ஏன்னா அப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துருச்சு, சினிமாலாம் வந்து யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு. நான் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. போட வாங்கி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கையில் ஒரு டேப் எழுதி இந்தா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டு, இதை யார்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது, அப்படியே ஓடிடு, இந்த போர்டு என்கிட்ட தான் இருக்கணும்னு. ஓகே சார் தேங்க்யூன்னு வெளில ஓடியாந்தது தான். கரெக்டாக உள்ளே விட்டானுங்க, உள்ளே போயிட்டேன். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா 300 டிக்கெட்டு, அந்த M2 உள்ளது மட்டும் 301வது டிக்கெட்டு அப்படின்னு கிடச்சிது.
சான்ஸே இல்லை. நான் போயிட்டு இருக்கேன், எல்லாரும் பாக்குறாங்க, எப்படி உனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு? நாங்க இவ்வளவு நேரம் நிக்கிறோம், உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? பாத்தியா அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள போனா அப்புறம் தான் அயன்மேன்ல இருந்து தாமஸ் செல்வியா, ஆமா அவர்ல இருந்து எல்லாரும், கடைசியா தான் தலைவர் வந்தாரு. பயங்கர ஹாப்பினஸ். வந்துட்டு அவரோட செல்ஃபி தான் எடுக்க முடியல, அவர் ஆட்டோகிராஃபர்ல இன்ஸ்டஸ் அதை போட்டுருந்தார். சரி போடட்டும்னு சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன். ஏன்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். சொல்லப்போனால் அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் டிக்கெட்டும் கொடுப்பாங்க. நம்ம வந்து தியேட்டர் டிக்கெட் வாங்கி உள்ளே போகலாம், உள்ளே போய் படமே பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீமியர் நமக்கே உண்டு. ஆனால் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி கலவரமே உண்டாயிருச்சு. அப்புறம் அயன்மேன்லேருந்து எல்லாரும் கிளம்பிட்டா. நான் பார்த்துட்டே ஆனால் பாவியெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுக்கவில்லை இடம். சரி, ஆனால் முடிஞ்ச அளவு எல்லாரையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வந்தாச்சு. அது மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் லைஃப்ல. இப்போ வாழ்ந்துட்டீங்க. ஆமா, ஜூனியரையும் பார்த்துட்டீங்க, கிறிஸ்டோபர் நோலனையும் பார்த்துட்டீங்க, எல்லாரையும் ஒரே டயத்துல பார்த்த ஒரு பெரிய விஷயம். அது வந்து எல்லாத்தையும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு, சொல்ல போனா அன்னைக்கு வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு பேப்பரே இல்லை. உள்ள வந்து அவசரத்துல முதுகுல போடுங்க சார்ன்னு சொல்ல முடியாது. அப்புறம் கீழே பார்த்தேன், அந்த இதுக்குள்ள மேப் இருந்துச்சு, தியேட்டருக்கு எப்படி இப்படி செய்யணுன்ற மேப். அந்த பேப்பர்லயே கொடுத்து வாங்கி, பேப்பரோட வாங்கி அந்த பேப்பரை படிச்சு வச்சிருக்கீங்க, போய் வீட்டுல போய் ஃப்ரேம் பண்ணணும். கேட்டா என்ன பின்னாடி மேப்பெல்லாம் இருக்கு, அது உனக்கு தேவையா? இருக்கு வீட்டுல வந்து ஃப்ரேம் பண்றது கொண்டாந்து வச்சிருக்கேன், பண்ணணும். அண்ட் ரீசெண்டாக கோபி சார் மீட் பண்ணீங்க, கோபிநாத் சார் மீட் பண்ணீங்க. அவர் ரெகக்னைஸ் பண்ணார் அவங்கள? அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அதுவும் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு அந்த இது நடந்து. நான் நினச்சேன் எப்படியும் வந்து மறந்துருப்பாங்களா, எத்தனை பேரை பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளே வந்து 4-5 பேரை பார்த்ததுக்கு ஒரு 5ஆவது பேரை மறந்துடுறான், இவங்களை எங்கேயும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களாம் நிறைய பேரை பார்க்குறவங்க கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது அப்படின்ட்டு. அதுவுமே வெளியில் நடந்துச்சு, லண்டன் நடக்கல, ரொம்ப தூரத்தில் நடந்துச்சு. இங்கே எதுவும் ட்ராவல் பண்ணி போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். அப்புறம் முடிஞ்சிச்சு அந்த ஷோ முடிஞ்சு வெளியில் போகும்போது எப்படியாவது பார்த்துருவோம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். அப்போதைக்கு ஒரு அண்ணன், என்னோட பரத் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு அண்ணன் இருக்கான். அவர் சொன்னா, நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், என்ன பண்றான்னு. அண்ணனே ஒரு வேளை தெரியாதுன்னு சொல்லிட்டானா அந்த வீடியோ ப்ளூப்பர் வீடியோ ஆயிரும்னே. சொன்னா கேளுங்க. இல்லை சும்மா எடுக்கிறேன் நீ போ அப்படின்னா. சரி எடுங்க, காசா படமா அப்படின்ட்டு உள்ள போய் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. அவங்க எல்லாருக்கிட்டையும் செல்ஃபி எடுப்பான், எல்லா ஃபோட்டோலையும் நான் நிற்பேன் அப்படி விடுவாவே. அவருக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ கடைசியில வந்து ஹாய் சார், சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பொண்ணு கேட்டதெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே பயங்கர ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் தான் அது வந்து. ஏன்னா ஃபேமிலியோட பேசியிருக்காங்கல்ல, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஸோ வந்து உண்மையிலே பயங்கர ஹாப்பியான மொமெண்ட். பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் தனியாக வந்துட்டேன். கொஞ்சம் வச்சு இவங்களை ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாங்க, கூட்டமாக இருந்தாங்க. கிளம்பும்போது தம்பி போயிட்டு வரேன் அப்படின்னாரு. போயிட்டு வாங்கலாம், ஊர் பக்கம் வந்தா வீட்டு பக்கம் வாங்க அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து பயங்கரமான விஷயம் தான். அண்ட் ஒரு ஃபிலிமில் 24 கிராஃப்ட்ஸ் சேர்ந்தது ஒரு ஃபிலிம் சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்வியஸ்லி டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் இத்தனை கிராஃப்ட்ஸ் இருக்கும் போது எனக்கு டிரெக்ஷன் தான் பண்ணணுன்ற ஆசை வந்தது காரணம். எனக்கு வந்து ஆக்டிங் வந்து கொஞ்சம் தான், அதோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து எனக்கு ஆக்டிங் சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு இந்த சீன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட வந்து வாங்க முடியும். பட் அதை வந்து நான் பண்ணும்போது பார்க்கறது கணிச்சு இவன் நடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். டைரக்ஷன் தான், சாப்பாடு எதுவுமே வேணாம், தண்ணியெல்லாம் வேணாம், இந்த சீனை அவங்க வச்சு எடுத்து கொடுக்கணுமா, முழுக்க செஞ்சு கொடுத்து இந்த சீனை முடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே பயங்கர இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம்ல. நமக்கான வேலையை வந்து நம்மளை மறந்து எந்த வேலை பார்க்குறோமோ அது லைஃபுக்கு ஓகேயான வேலை அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது, சொல்லப்போனால் எல்லாருக்கும் அது பண்ணவே முடியாது. அதை நம்ம சொல்லி வந்து மற்றவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. பட் பொதுவாக நான் சொல்கிறது, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அது வந்து. ஒரு வேளை நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா 5 ஃபிலிம்ஸ் யூ வில் பி வாட்சிங் அப்படின்னா ரீவிசிட் பண்ணணும்னா எந்த 5 படங்கள் திரும்ப பார்ப்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணையாரம் பத்மினி பார்ப்பேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மூவி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரம்பிக்கும், க்ரீன்வுட்டா க்ரீன்லேண்டா சம்திங், அது ஓகேவா. அந்த மூவி வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக்கல் மூவி தான், சின்னமாக ஒரு மேஜிக்கல் மூவி தான். ஆனால் அது படத்தோட கரு என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து சின்ன பசங்க யாராக இருந்தாலும் வந்து பனிஷ்மெண்ட் தான். அதுவும் கருப்பின மக்கள்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான். ஸோ வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கரண்ட் வச்சு கொண்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு பையனை வந்து கரண்ட் வச்சு கொண்டுருவாங்க. அப்புறமாட்டி இந்த கேஸை வந்து எடுத்து பார்க்கும்போது தெரியும் வந்து அதனால ரியல் ஸ்டோரி அது வந்து அப்படின்றது. அந்த கதையை வந்து கருவாக வச்சு அந்த படம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த படம் நான் பார்க்கலாம்னு ஆசைப்படுவேன். வேற இன்ட்ரெஸ்டெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன். அது வந்து எல்லாருமே சொல்றது, ஆனால் வந்து அது எனக்கு தனிப்பட்ட வகையில் இப்போ வரைக்குமே அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. ஸோ வந்து நம்மளோட இமேஜினேஷன் தானே அது.
ஸோ அது அது என்னோட favorite. 3 சொல்லிட்டேன்னா அன்பே சிவம் பார்ப்பேன். ஸோ அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது ஒன்று இப்போ கூட ஒரு படம் வச்சுல பாக்ஸிங் சார்பேட்டா பரம்பரை. ஸோ அந்த மூவி சொல்றேன். அது வந்து அதுல எல்லாம் பயங்கர உயிரோட்டம் இருக்கும். ஸ்டார்ட் டு எண்டு வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் இருக்கும் அந்த மூவி. மோதன ஃபிலிம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆப்வியஸ்லி ஃப்ரம் த டைரக்டர். அது அப்படி தான் நான் பார்ப்பேன். அண்ட் ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட், இதை நான் கேட்கலன்னா உங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக கீழே என்ன கேட்க போறாங்க. ஓகே, அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் செம்ம ஆப்டா அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க. இருக்குங்க, ரெக்கார்ட் இருக்குங்க. இந்த பேப்பர்ல 10 போலீஸ்கார பேர் இருக்கு. இவன் தலையை கொண்டு வரணும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. சூப்பர். நன்றி. செம்ம சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ. மாட்டிக்கிட்டேன். இல்ல நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சிங்க அபவுட் சினிமா அண்ட் வே யூ சி சினிமா அப்படின்றது இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடாக திங்க் பண்ண வச்சிருக்கு. ஸோ படம் பண்ணணுன்றதுக்காக ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்து இங்கே அதுக்காக படம் பண்ணுறதுன்றது மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட். அது உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றிகள். தேங்க்யூ.